கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் முதல் பகுதியில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் மறைக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை பெற முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தூர போய் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பாவம் உங்களுக்கே தெரியாமல் வஞ்சித்து கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகவே அவரை ஆராதித்து தொழுது கொள்கிற நாமும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தத்துக்கு மாத்திரமே முன்குறித்து வைத்திருக்கிறார். இரண்டாவது பகுதியில் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஒருவேளை நீங்கள் மறைத்து வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் தானியேலை போல உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டு இந்த பாவ வாழ்க்கையில் நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்வீர்களா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை விடுதலை செய்வாராக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஓசியா 11:4 சொல்லப்பட்டது போல, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தன்னுடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இந்த காணொலியை கேட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை அவருடைய அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடா என்ன தருவேனா, இதற்கீடா என்ன தருவேனா. ஆமீன். பிரியமானவர்களே, இதற்கு ஈடாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அன்பு அத்தனை பெரியது, கடலை விட ஆழமானது, மலையை விட உயரமானது. இன்று அவருடைய அன்பில் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விட முடியாத ஒரு பாவத்தில், மறைவான பாவத்தில், இருள் சூழ்ந்தப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்கள் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது அவருடைய அன்பு மிகுந்த கண்களினால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த காலை வேளையில அவருடைய கண்களின் இரக்கத்துக்காக வேண்டி நாம் எல்லாரும் ஒருமனதாக ஜெபம் செய்வோமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஏறெடுத்துக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை ஆண்டவரே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மறைவான பாவங்களில் சிக்கிக்கொண்டு இதிலிருந்து எப்படி வருவது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் அதை மறுபடியும் அவர்கள் விரும்பாத அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிலர் நான் செய்வது பாவம் என்றே தெரியாதவாறு தங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் இந்த பாவங்களை மீண்டும் செய்து கொண்டு தேவ சமூகத்தில் மகிமையற்றவர்களாய் இருக்கலாம். இன்று இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கர்த்தர் தாமே ஆண்டவரே கிருபை செய்வீராக. தகப்பனே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தமாகப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த விட முடியாத பாவத்திலிருந்து அவர்கள் விட்டு ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. தகப்பனே அப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் தாமே கிருபை செய்வீராக. தகப்பனே
வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில் அவர்கள் நடக்க கர்த்தர் தாமே அவங்களுக்கு கிருபை செய்தப்பா அவர்கள் கரங்களை பிடித்து நடத்தி கொள்ளுங்க தகப்பனே. எத்தனையோ சூழ்நிலையில இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா கண்ணோக்கி பாருங்க. வியாதியில, நெருக்கத்துல, கஷ்டத்துல, பிறரால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில, கடன் பாரங்கள்ல பட்ட சூழ்நிலையில அவங்க இருந்தாங்கன்னா கர்த்தர் தாமே அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரே அற்புதமாய் செய்வீராகப்பா. ஆண்டவரே அற்புதங்கள் செய்யாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ராஜா. இந்த நாளில் அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா வேண்டி விரும்பி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூரணமாய் அப்பா அப்பா நீ அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே அப்பா அவர்களை நீ சுத்திகரித்து ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி அப்பா நோய்களை மாற்றி இயேசுவின் நாமத்தினால ஒரு கட்டுகளில் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய தயவு இறங்குவதாக. இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நான் ஜெபித்த இந்த ஜெபத்திற்கு ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்து தகப்பனே கிருபையா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.